தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 28வது வாக்கியம், இயேசு அக்கரை சேர்ந்து கதிரநேர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர் பேய் பிடித்த இருவர்கள் அந்த வழியில் போகிற சமயத்தில் அங்கு இருக்கின்ற பொழுது அந்த வழியில் யாரும் போகாத அளவுக்கு இதோ அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் தீய சக்திகள் குடிக்கொண்டிருக்கும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் நான் அடிமை ஆகிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை என்னும் பாதையில் யார் கடந்து வந்தாலும் அங்கு அவர்கள் நிம்மதி இல்லை. அதனால் யாரும் நம்முடைய வாழ்க்கை பாதையில் கடந்து வர மாட்டார்கள். உதாரணம், நண்பர்கள் தீய குணங்கள் உள்ள சமயத்தில் தீய பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கும் பொழுது யாரும் நம்மிடத்தில் வரமாட்டார்கள். நண்பர்கள் நம்மிடத்தில் வரமாட்டார்கள், சொந்த பந்தங்கள் நம்மிடத்தில் வரமாட்டார்கள், உற்றார் உறவினர்கள் வரமாட்டார்கள், குடும்ப அங்கத்தினர்கள் வரமாட்டார்கள். இதோ அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், நம்மிடத்தில் இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்துவதும் மற்றவர்களை காயப்படுத்துவதும் மற்றவர்களை அவமானப்படுத்துவதும் மற்றவர்களை அசிங்கப்படுத்துவதுமாக நாம் வாழ்கிற சமயத்தில், மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு வாழ்கிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை என்னும் பாதையில் இதை வர வேண்டிய மனிதர்கள் நம் அருகில் வராமல் அவ்வாறே கடந்து போகிறார்கள். ஏன் அந்த வழியில் வரவும் மாட்டார்கள். நாம் எல்லாம் இருந்தும் அனாதையாக இருப்போம், எல்லாம் இருந்தும் தனிமையில் இருப்போம். இன்று நீங்கள் நானும் தனிமையில் இருக்க காரணம், தெய்வ அனுபவம் பெறாமல் ஒரு விரக்தியான நிலையில் நாம் போக காரணங்கள், தற்கொலை எண்ணங்கள் நமக்கு வர காரணங்கள் இந்த தனிமை தெய்வம் ஏற்படுத்துதல்ல, மாறாக நம்முடைய சுபாவம், நம்மிடத்தில் தீமைகள், நம்மிடத்தில் பாவங்கள் நம்மை தனிமைப்படுத்துகிறது. ஆக மன்றாடுவோம், தெய்வமே என்னிடத்தில் தீமைகளை நீ எடுத்து மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.